குட் மார்னிங்ப்பா. லிமிட்டிங் ரீஏஜென்ட்ல 2 வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதுல 2 வீடியோலயும் அந்த ஃபோட்டோ பிக்சர் வச்சிருந்தேன்ல, அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல லிமிட்டிங் ரீஏஜென்ட், எக்ஸஸ் ரீஏஜென்ட்னு வச்சிருக்கேன் இல்லையா? செகண்ட் இதுல வந்து பார்ட் 2 அப்டின்ன உடனே, ஏதோ ஒரு சினிமா தான் போட்டிருக்கேன்னு நீங்க நெனச்சிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால அத போய் கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலா வந்து நீங்க அத பார்க்கணும். அது என்னங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக போடல. அதுல கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துலயும் கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலா நான் இன்னுமே நெறைய கெமிஸ்ட்ரிய உள்ள கொண்டு வருவேன். ரொம்ப பிளேயிங்கா இருக்கும். கெமிஸ்ட்ரிய லேர்ன் பண்ணிக்கிறதே நல்லா விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனா, நீங்க வந்து அது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப விளையாட்டுத்தனத்த அதுல காட்டுறது கிடையாது. பட் ஆக்சுவலா என்ன அப்டின்னா, அதுல நான் பிளான் பண்ணியிருந்தது என்ன, லிமிட்டிங் ரீஏஜென்ட் வந்து ப்ராடக்ட்ட தீர்மானிக்கும் அப்டிங்கிறத சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் இதுல அந்த பெர்சன் தான் லிமிட்டிங் ரீஏஜென்ட், மத்ததெல்லாம் எக்ஸஸா இருக்கு. பட் அந்த பெர்சன் தான் அத கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறாரு. தட் இஸ் ரியாக்ஷன கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறாருங்கிறத ஃபர்ஸ்ட் இதுல காமிச்சிருக்கேன். செகண்ட் இதுல அந்த லிமிட்டிங் ரீஏஜென்ட் தான் கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்கேன். இன்னும் தேர்ட் இதுல அதுதான் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறதையும், அதாவது கம்ப்ளீட் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுறதுக்கு அது மட்டும் தான் கன்வெர்ட் ஆக முடியும், ஃபைனலா அது மட்டும் தான் இருக்க முடியுங்கிறத கொண்டு வரதுக்காக அந்த ஹாலிவுட் ஃபிலிமை சூஸ் பண்ணி அதோட பிக்சரை மட்டும் போட்டா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அதை நான் வந்து அதோட பார்ட் 2 தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டீங்க போல இருக்கு. ஏன்னா அப்படிலாம் பண்ண போறது கிடையாது. எல்லாத்துலயுமே கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சும்மா மீம் வழியா உங்களுக்கு கொண்டு வரதுக்கு தான். அது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஐடியாவை கொண்டு வரும். நீங்க கூட இன்னும் கிரியேட் பண்ணலாம், சொல்லலாம். இது இது மாதிரி திங்க் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லலாம். இல்ல நீங்க கிரியேட்டிவா யோசிச்சதை எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல பண்ணலாம். பட் கெமிஸ்ட்ரிங்கிறது ஆக்சுவலா பிசிக்ஸ் எல்லாத்த விட கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பிளேயபிளா இருக்கும். நல்லா எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி கொண்டு வரலாம். நான் ஏதோ ஒண்ணு போடுறேன் அப்படிங்கறதுக்காக நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்காதீங்க. எல்லாத்துலயும் கண்டிப்பா கெமிஸ்ட்ரி தான் இருக்கும். பட் என்ன அத நீங்க அதுக்கப்புறமா அந்த ஹிடன் டீடைல் எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க இந்த இதுக்கு இந்த பிக்சர் ஏன் ரிலேட் ஆகுதுன்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி வளருங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணது. பட் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க.